இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hello my dear children, a warm welcome to our last lesson of this unit. We have completed 8 lessons in this unit and we have come to the last lesson, that is lesson 9, essay writing. Essay writing என்றால் கட்டுரை எழுதுதல். இந்த பிள்ளைகள் இப்போ பெரிய பிள்ளைகள் தானே. ஸோ நீங்கள் இந்த வயசுல இருந்து, அதாவது இந்த கிரேட்ல இருந்து கட்டுரை எழுத பழகணும். ஸோ யூ நீட் டு நோ ஹவு டு ரைட் அன் essay in English also, because in grade 5, then in your other classes, you will have to write a lot of essays. So you have to practice from now on. இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் பெரிய பெரிய கிளாஸஸில், in your higher classes, you will be able to write essays in different topics. ரைட். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன எஸ்ஸே பார்க்க போகிறோம் என்றால், அதாவது டீச்சர் நான் உங்களுக்கு ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ரைட், எக்ஸாம்பிளாக. ஸோ இப்படித்தான் ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக டீச்சர் உங்களுக்கு ஒரு எஸ்ஸே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மை எஸ்ஸே இஸ் ஆன் வெசாக் ஃபெஸ்டிவல். Right? You know Vesak is a national festival, and today I am going to teach you how to write an essay on Vesak festival. Right? Now Vesak festival teacher select பண்ணதுக்கான ரீசன், மற்ற எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் பற்றியும் மோஸ்ட்லி எந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம், நீங்கள் பார்த்துக்கொண்டு எத்தனையோ பேர் இதில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களா, சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறவங்களாக, தைப்பொங்கல், தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறவங்க இருப்பீங்க. ரைட். பட் நீங்கள் வந்து வெசாக் செலிப்ரேட் பண்ணுற யாரும் என்ன பார்த்து கொண்டு இருக்க மாட்டீங்க. பிகாஸ் வெசாக் வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். ரைட். ஸோ உங்களுக்கு மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஐ எம் ஷுவர் you know and you would have written a lot of essays on other festivals in your class with your teacher, English teacher, right? And also you know information about these other festivals also, right? பட் வெசாக் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. காரணம், நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை, பட் பார்த்துருப்பீங்க எங்களோட கண்ட்ரியில் வெசாக் செலிப்ரேஷன்ஸு. ஸோ தெரியாத ஒரு ஃபெஸ்டிவல் இப்படி தந்தால் இப்படி எஸ்ஸே எழுதுறது. ரைட். ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் டீச்சர் லெசன் 1ல் உங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவல் பற்றியுமே ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் தந்தாலும், நீங்கள் செலிப்ரேட் பண்ணாத ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை நீங்கள் பெருசாக கேள்விப்படாத ஒரு ஃபெஸ்டிவல் தந்தாலும் அதை பற்றி எஸ்ஸே எப்படி எழுதுறதுன்ற எக்ஸாமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ எக்ஸாமில் என்ன ஃபெஸ்டிவல் எஸ்ஸே தருவாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தரலாம். ரைட். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறது குட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பொது ஃபெஸ்டிவல் இல்லை, நீங்கள் பார்த்துருந்தாலும் வெசாக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறத பெருசாக உங்களுக்கு அதை பற்றி பரிச்சயம் இல்லைன்றதால ஐ சோஸ் திஸ் டு டூ அ எஸ்ஸே டுடே. Right. So let's go into our lesson and see how to write an essay on Vesak festival. Right. So teacher has written an essay in point form. Right. I have 10 points in my essay here. You can write your essays in paragraph form or in point form. Paragraph form என்று சொல்றது பந்தி பந்தியாக எழுதுறது கட்டுரை. பாயிண்ட் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்று சொல்லி ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எழுதுறது. நீங்கள் வந்து வளர வளர, அதாவது கிரேட் 5ல், கிரேட் 6, 7 எல்லாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாகவே பேராகிராஃப் ஃபார்மில் தான் எஸ்ஸே எழுத வேண்டி வரும். கட்டுரைகள் நீங்கள் வந்து பந்தி பந்தியாக எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு வரும். பட் இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் இப்படி பாயிண்ட் ஃபார்மில் எழுதலாம். யூ கேன் ரைட் எஸ்ஸே இன் பாயிண்ட் ஃபார்ம் ஆல்சோ லைக் திஸ். ரைட். ஸோ எஸ்ஸே எழுதும்போது ஃபஸ்ட்டாக ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு டாபிக் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த டாபிக் என்னன்னு அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டும். ரைட். அதுக்கப்புறம் அந்த டாபிக் சார்ந்த சில விஷயங்களை நாங்கள்
அடுத்தடுத்ததாக சொல்ல வேணும். ரைட், தட் இஸ் ஹவ் யூ ரைட் எஸ்ஏ. சும்மா ஒரு ஆர்டர் இல்லாமல், அதாவது ஒரு ஃபார்மட் இல்லாமல் கண்ட மாதிரி விருப்பமானதெல்லாம் நாங்கள் எழுதலாம் அப்படின்றது இல்லை. ரைட், ஃபர்ஸ்டாக இது எழுதணும், செகண்டாக இது எழுதணும், தேர்ட் ஆண்டு சொல்லி ஒரு ஃபார்மட்டில் ஆர்டரில் எழுதணும் அப்படி சொன்னால் தான் அந்த எஸ்ஏ வந்து ஒரு அழகான எஸ்ஏயாக இருக்கும். ரைட், ஸோ டுடே வெசாக் ஃபெஸ்டிவல் இஸ் மை டாபிக் and this is the essay I have written. Right, so you can see the way I have written, the words I have used and the format I have used to write this essay. So first one, முதலாவது point teacher எழுதியிருக்கிற first point வந்து Vesak is a religious and cultural festival in Sri Lanka. Vesak is a religious and cultural festival in Sri Lanka. இப்போ இது எல்லாமே டீச்சர் வந்து உங்களுக்கு லெசன் 1ல் வெசாக் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். வெசாக் வந்து ஒரு ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், சமயம் மற்றும் கலாச்சார பண்டிகை அது. இன் ஸ்ரீலங்கா, ஸோ வெசாக் இஸ் அ ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வெசாக் ஃபெஸ்டிவல்னா என்னன்ற அந்த அறிமுகம் கொடுக்குறீங்க. யூ ஆர் இன்ட்ரடியூசிங் த வெசாக் ஃபெஸ்டிவல் இன் யோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே நீங்கள் எழுத முடியாது Vesak is a beautiful celebration where we hang beautiful Vesak lanterns all around our house and where we eat a lot of sweet meats. And the first point ஆவே நீங்கள் எழுத முடியாது. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் எழுதுகிற அந்த ஃபெஸ்டிவல் என்ன என்று நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட், ஸோ அதுதான் டீச்சர் சொன்ன அந்த ஃபார்மட் ஆர்டர். செகண்ட் ஒன், இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த டே of the full moon in the month of May. Right, so first you are introducing the festival. What is it? அதாவது இந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படும், when do you celebrate, which day, which month. ஸோ நீங்கள் எந்த ஃபெஸ்டிவல் பற்றி எழுதினாலும் இந்த ஃபார்மட்லாம் எழுதணும். First you are introducing, second which day, when, which month என்றதை நீங்கள் சொல்லணும். So which day? It is celebrated on the day of the full moon. உங்களுக்கு தெரியும் full moon டேயில் தான் நாங்கள் வெசாக் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு படித்தோம். So on the day of the full moon in the month of May. When do we celebrate வெசாக்? மே மாதம். ரைட், ஸோ ஃபுல் மூன் போயா தினம் அன்னைக்கு மே மாதம் செலிப்ரேட் பண்ணுவோம்ன்றதை நீங்கள் செகண்ட் பாயிண்டில் கொடுப்பீங்க. It is celebrated. ரைட், அதாவது ஃபுல் மூன் டேயில் மே மாதம் வெசாக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படும் என்றுதான். இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த டே ஆஃப் த ஃபுல் மூன் இன் த மந்த் ஆஃப் மே. நெக்ஸ்ட் ஒன், வெசாக் டே இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டேஸ் ஆஃப் த இயர் and is celebrated by Buddhists all over the world. Vesak day is one of the biggest days of the year. Right, so ஒரு வருடத்தின் ஒரு பெரிய நாளாக, ஒரு புத்திஸ்ட் மக்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக வெசாக் தினம் இருக்கின்றது. அண்ட் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆல் ஓவர் த வேர்ல்டு என்று சொன்னால் உலகமெங்கும் உள்ள புத்திஸ்ட் மக்கள், பௌத்த மக்கள் வெசாக்கை செலிப்ரேட் பண்ணுவாங்க. Vesak day is one of the biggest days of the year and is celebrated by Buddhists all over the world. Now I told you, Buddhists and யாரு? பௌத்த மக்கள். புத்திசம் என்றது பௌத்த மதம், புத்திஸ்ட் என்றது பௌத்த மக்கள். இப்போ இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். ரைட், BUDDHIST, புத்திஸ்ட் என்றால் பௌத்தர். பௌத்த மக்கள் நிறைய பேர் என்னும் போது புத்திஸ்ட் நாங்கள் இதில் ஒரு எஸ் சேர்ப்போம். ரைட், ஸோ இந்த வெசாக் ஃபெஸ்டிவல், வெசாக்ன்றதுக்கான ஸ்பெல்லிங், ஃபெஸ்டிவல்ன்றதுக்கான ஸ்பெல்லிங், ஃபுல் மூன், செலிப்ரேஷன், அதே மாதிரி புத்திஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைகள் இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். மெமரைஸ் பண்ணினா தான் எஸ்ஸேயில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவீங்க. நீங்கள் என்ன அழகான எஸ்ஸே எழுதினாலும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் போயிடும். ரைட்,
next one. So இது வந்து third point. Fourth point teacher சொல்றேன், Buddhists commemorate the important events that took place in the life of Lord Buddha on this day. Right? Buddhists commemorate. Right? இப்போ commemorate ண்டா என்ன உங்களுக்கு தெரியும், டீச்சர் ஆல்ரெடி வெசாக் பற்றி லெசன்ல சொல்லி கொடுத்தனா, நினைவு கூறுதல். எஸ். ஸோ புத்திஸ்ட் கமமரேட், அதாவது இந்த வெசாக் டே அன்னைக்கு என்னத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, லார்ட் புத்தாட லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ், முக்கிய நிகழ்வுகளை இந்த தினம் புத்திஸ்ட் பௌத்த மக்கள் கமமரேட் பண்ணுறாங்க, நினைவு கூறுறாங்க. புத்திஸ்ட் கமமரேட் தி இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் தட் took place, நடந்த, took place என்று சொன்னா நடந்த, in the life of Lord Buddha on this day. Right? In the life of Lord Buddha anda, Lord Buddha anda வாழ்க்கையில. Right? So this is my fourth point. So first நான் introduce பண்றேன், ஸ்ரீலங்கால அது ஒரு என்ன festival, second அது என்ன day and which month it is celebrated என்று சொல்றேன். Third one I am saying it is celebrated by Buddhists in Sri Lanka and all over the world, right? And it is a big day for them. And in my fourth day I am saying why they celebrate. They commemorate the important events of Lord Buddha on this day. Right? Fifth one I am saying what it is. அது என்ன, அந்த important events என்னன்னு சொல்றேன். இப்போ நாங்கள் சும்மா important events வந்து commemorate பண்ணுறேன்னு சொன்னால் அதில் வந்து மீனிங் வந்து ஃபுல்ஃபில்டு இல்லை. யூ ஹாவ் டு சே வாட் இட் இஸ், அது என்னன்னு சொன்னால் தான் எஸ்ஸே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ தென் இன் மை ஃபிஃப்த் பாயிண்ட் ஐ எம் சேயிங் த பர்த் ஆஃப் பிரின்ஸ் சித்தார்த்த, ஹிஸ் என்லைட்டன்மெண்ட் at the age of 25 and Parinibbana at the age of 80 happened on a Vesak Poya day. Right? So in this point I am saying what are those three events? Fourth pointல டீச்சர் எழுதியிருக்கிறேன், அதாவது லார்ட் புத்தாண்ட லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்ல டீச்சர் சொல்கிறேன் அந்த ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ரைட்? த பர்த் ஆஃப் பிரின்ஸ் சித்தார்த்த. ரைட்? ஸோ நாங்கள் வந்து பர்த் ஆஃப் லார்ட் புத்தா அப்படின்னு, அதாவது பர்த் ஆஃப் லார்ட் புத்தான்னு சொல்லாமல் நாங்கள் பர்த் ஆஃப் பிரின்ஸ் சித்தார்த்தன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பிறக்கும்போது அவர் லார்ட் புத்தாவாக பிறக்கல. ரைட்? பிறக்கும்போது அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு பிரின்ஸாக, ஆக்சுவலி இளவரசராகத்தான் பிறந்தார். ஸோ அதனால் அவருடைய பிறப்பு பர்த்ன்னு சொல்லும்போது we can say the birth of Prince Siddhartha. Right? You know that his name was Siddhartha. Right? So the birth of Prince Siddhartha. Then second one, his enlightenment at the age of 25. Enlightenment என்ன? அவர் ஞானம் பெற்றது at the age of 25. 25வது வயதுல ஞானம் பெற்றது. அண்ட் பரிநிப்பான, அதாவது அவர் லார்ட் புத்தவாகினது, தியானம் பண்ணி அவர் புத்தராகினது இந்த ஏஜில். Parinibbana at the age of 80 happened on a Vesak Poya day. Right? So these are the three events that took place in the life of Lord Buddha. The birth of Prince Siddhartha, his enlightenment at the age of 25 and Parinibbana at the age of 80. அவர் வந்து பிறக்கிற நாள், அவர் ஞானம் பெற்ற நாள் எத்தனையாவது வயசுல? at the age of 25 என்ற 25வது வயதில். பரிநிப்பான் அவர் லார்ட் புத்தவாகிறது at the age of 80 80வது வயதில். ரைட்? ஸோ தென் நான் அதுக்கு முதல் பாயிண்ட்ல டீச்சர் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் கமமரேட் பண்ணுறேன்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல டீச்சர் எழுதுறேன் வாட் ஆர் தோஸ் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் என்று. ரைட்? நெக்ஸ்ட், devotees assemble in temples dressed in white and observe utter still and listen to the dharma sermons, discussions, meditations and Buddha puja. Right? So இதில் பாருங்க, இந்த நாள் அன்னைக்கு டிவோட்டீஸ் என்னென்ன செய்வாங்கன்றதெல்லாம் டீச்சர் இதில் எழுதி இருக்கிறேன். ரைட்?
ஸோ அவங்க என்ன கமெமரேட் பண்ணுறாங்கன்றது சொல்லியாச்சு. அடுத்தது டிவோட்டீஸ் என்றால் பக்தர்கள், ரைட்? டீச்சர் இதுவும் சொல்லி தந்திருக்கேன் போன லெசன்ல. டிவோட்டீஸ் என்றால் பக்தர்கள் வந்து என்ன செய்வாங்க? தே assemble in temples. assemble என்றால் ஒன்று கூடுதல். Now children, when you're writing an essay, it's good when you use good words. நல்ல வேர்ட்ஸ், வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணணும். புத்திஸ்ட் பீப்புள் வில் கம் டு த டெம்பிள், இல்லை புத்திஸ்ட் பீப்புள் வில் கோ டு த டெம்பிள்ன்றதை விட இந்த மாதிரி நல்ல வேர்ட் யூஸ் பண்ணுறது உங்களுடைய எஸ்ஸையை இன்னும் அழகாக்கும். டிவோட்டீஸ் பக்தர்கள், assemble in the temple. பக்தர்கள் டெம்பிள் விகாரையில் ஒன்று கூடுவாங்க. assemble என்றால் ஒன்று கூடுவாங்க. எப்படி ஒன்று கூடுவாங்க? they are dressed in white. வெள்ள ஆடை உடுத்தி. ஏன்? to observe atasil. Do you remember I have taught you this in my previous lesson? observing sill என்று சொன்னா சில் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் டீச்சர் டெம்பிளில். ஸோ அதுக்கு வெசாக் அன்னைக்கு எடுக்கிறத நாங்கள் சொல்கிறது அட்டசில் அப்படின்னு சொல்லி. to observe atasil and to listen to dharma sermons, அதாவது அவங்களுடைய பௌத்த சமய பிரசங்கங்கள், preachings, discussions, meditations, தியானங்கள் போன்றவை செய்கிறதுக்கும், புத்த பூஜா செய்கிறதுக்கும், ரைட்? ஸோ இன் திஸ் பாயிண்ட் teacher is saying, what do they do? Devotees, what do? They assemble at the temple and they do these things. And teacher has used good words. So my children, you also should use good words when you are writing an essay like this. Next, on Vesak Poya Day, we decorate houses with light bulbs, hanging lanterns, and we hoist Buddhist flags. ஸோ அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம், அதாவது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன செய்வோம்னு இருக்குது. on Vesak Poya Day, we decorate our houses. எங்களுடைய வீடுகளை அலங்கரிப்போம். லைட் பல்ப்ஸ், ஹேங்கிங் லேண்டர்ன்ஸ், ரைட்? ஹேங்கிங் தொங்க விடப்படும் வெசாக் கூடுகள் யூஸ் பண்ணி. அதே மாதிரி we hoist Buddhist flags, right? hoist Buddhist flags என்று சொன்னால் பௌத்த கொடிகளை ஏற்றது, ரைட்? கொடியேற்றத்துக்கு நாங்கள் சொல்கிறது hoisting flags, hanging flags, இல்லை keeping the flag அப்படின்னு சொல்கிறது இல்லை, ரைட்? hoisting flags, அதாவது கொடி ஏற்றது நாங்கள் சொல்கிறது hoisting flags. we hoist Buddhist flags, அதாவது நாங்கள் புத்திஸ்ட் ஃப்ளாக்ஸை வந்து வீட்டில் ஏற்றி வைப்போம்ன்றது தான் இதில் சொல்லுது, ரைட்? ஸோ என்னென்ன செய்வாங்க on Vesak Poya Day? So Vesak is celebrated on a Poya Day, so you can write that on Vesak Poya Day, Vesak Poya dinam andru we decorate our houses with light bulbs and hanging lanterns. எங்களது வீடுகளை நாங்கள் லைட் பல்ப்ஸ் மற்றும் வெசாக் கூடுகள் கொண்டு அலங்கரிப்போம். we hoist Buddhist flags, அதே மாதிரி பௌத்த கொடிகள் ஏற்றப்படும், ரைட்? this is this point. Next I am saying, we are a country of many religions. பல மதங்கள் கொண்ட நாடு எமது நாடு. many religions, பல மதங்கள். and we can see non-Buddhists helping their Buddhist friends to make Vesak lanterns and to put up pandals, right? இது வந்து ஒரு பல சமயம் வாழும் நாடு. ஸோ அதனால் we can see, எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் புத்திஸ்ட் என்று சொன்னால் பௌத்த மக்கள் அல்லாதோர், ஏனையவர்கள், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ரைட்? அதர்ஸ் ஹெல்பிங் தேர் புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய பௌத்த நண்பர்களுக்கு வெசாக் கூடு செய்கிறதுக்கு, அதே மாதிரி பேண்டல்ஸ் தோரணை கட்டுறதுக்கு உதவி செய்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். we are a country of many religions and we can see non-Buddhists helping their Buddhist friends to make Vesak lanterns and to put up pandals. put up pandals என்று சொன்னால் தோரணை கட்ட உதவி செய்கிறது. தோரணையை வந்து வைக்கிறதுக்கு, நிப்பாட்டுறதுக்கு, அழகா அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு, ரைட்? புட் அப் பண்ண அமைக்கிறதுக்கு, தோரணை அமைக்கிறதுக்கு உதவி செய்கிறது.
These pandals contain Lord Buddha's life stories and Jataka stories, right? இப்போ நீங்கள் இதில் ஒரு நியூ வேர்ட் பெண்டல் என்ற ஒரு நியூ வேர்ட் சொல்கிற வடிவா இந்த பெண்டல்ஸ்ன்றா என்னன்னு அடுத்த பாயிண்ட்ல சொல்கிறீங்க. These pendles contain Lord Buddha's life stories and Jataka stories, right? These pendles, இந்த தோரணைகளில் லார்ட் புத்தாண்ட வாழ்க்கை கதைகள் மற்றும் அவங்களுடைய சில ஜாத்தக, அதாவது அவங்களுடைய சில வரலாற்று கதைகள் இருக்கின்றது. கண்டெயின் என்று சொன்னால் அது என்னத்தை உள்ளடக்குகின்றது, உள்ளடக்கம் தான் கண்டெயின். அண்ட் கடைசியாக நீங்கள் சொல்லலாம், ஸோ திஸ் இஸ் மை 9th பாயிண்ட். 10th பாயிண்ட்டாக நீங்கள் சொல்லலாம், on the Vesak Poya Day, we can see the country is beautifully decorated with Vesak lanterns and pendles, and people go around to see these decorations. ரைட். ஸோ நீங்கள் கடைசியாக சொல்லலாம், நாடு முழுவதும் பெண்டல்ஸ், தோரணைகள், லென்டன்ஸ் கட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அலங்கரிக்கப்பட்டிருக்கும், இதை பார்க்குறதுக்கு எல்லாரும் போவாங்க அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ யூ கேன் ஃபினிஷ் யுவர் எஸ்ஸே லைக் தட். We can see the country is beautifully decorated with pendles and Vesak lanterns all over, and people go around to see them. Right. You can finish your essay like that. All right, children. Now, look at the format. Right. இப்போ பாருங்க எப்படி டீச்சர் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து இன்ட்ரடக்ஷன், இது என்ன ஃபெஸ்டிவல், ரிலீஜியஸா கல்ச்சுரலா இல்லை ரெண்டும் சேர்ந்துதா, ஸோ ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல். தென் அது எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், ஃபுல் மூன் அண்ட் மந்த் ஆஃப் மே. தென் ஐ எம் சேயிங் ஹூ செலிப்ரேட்ஸ் அண்ட் வேர் டு வி செலிப்ரேட், எங்கே யாரால, Buddhist people in Sri Lanka and all over the world. And then I am saying why do we celebrate? இது celebrate பண்றதுக்கான reason என்ன, commemorate the important events that happened in Lord Buddha's life or that took place in Lord Buddha's life. That happened, took place, ரெண்டும் same. Then I am saying what are those 3 events, அந்த முக்கிய 3 நிகழ்வுகளும் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் இப்போ என்ன நடக்கும், இந்த வெசாக்கை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு புத்திஸ்ட் மக்கள் என்ன செய்வாங்க. ஃபர்ஸ்ட்டாக தே அசெம்பிள் இன் த டெம்பிள். வை டு தே அசெம்பிள்? They assemble to listen to dharma teachings, for meditation, and for Buddha puja. And then we say how do we celebrate? How do they celebrate? At their homes and in other places. So they hang Vesak lanterns and they decorate their houses with beautiful bulbs, right? And then அடுத்த point we are saying what about the other people, what about non-Buddhists? இப்போ non-Buddhists என்ன மாதிரி வெசாக் ஃபெஸ்டிவலுக்கு, அதாவது பௌத்த மக்கள் எல்லாரும் எப்படி அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ non-Buddhists வந்து தங்களுடைய புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள், பெண்டல்ஸ் போடுறதுக்கு, to put up pendles, to make Vesak lanterns, right? And then we have to say, right, pendal என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த pendal என்றா என்ன? The pendals contain the life stories and Jataka stories of Lord Buddha. And finally, கடைசியாக சொல்கிறேன், so the country is beautifully decorated with Vesak lanterns and pendals on Vesak Poya Day, and everyone go around to see them, and it's a beautiful day அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கலாம். ரைட். ஸோ ஒரு ஃபார்மட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் ஃபார்மட்டில் எழுதுனா தான் அந்த எஸ்ஸே வந்து நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் பற்றி எழுதுறதுனாலும் இதே ஃபார்மட்டில் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்க Deepavali is a religious and cultural festival in Sri Lanka, right? And Deepavali is celebrated in the month of October or November, right? So அது 2 மந்த்லையும் வாரபடியாக நீங்கள் சொல்லலாம் இந்த month of October or November, right? And Deepavali is celebrated by Hindus in Sri Lanka and all over the world. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹிந்து மக்கள், உலகமெங்கும் இருக்கும் ஹிந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் யூ வில் சே வை டு வி செலிப்ரேட் தீபாவளி, ரைட்? ஸோ தீபாவளி வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் தென் யூ கேன் சே வாட் டு வி டூ டியூரிங் தீபாவளி, ரைட்? அதாவது டியூரிங் தீபாவளி devotees go to the temple and they do special pujas on the Deepavali day, right? They also
visit each other's house with gifts and fruits, right? Fruits கொண்டு போய் gifts கொண்டு போய் ஒருத்தர் ஒரு visit பண்ணுவாங்க, அதுவும் நீங்க சொல்லலாம், right? And you can say during Deepavali festival they arrange their table with special sweetmeats and with special fruits, right? Special fruits and பலகாரங்கள் வச்சு arrange பண்ணுவாங்க. And you can say on the Deepavali festival they use firecrackers and fireworks to celebrate the festival, right? And அந்த மாதிரி நீங்க இதே ஃபார்மேட்ல எழுதலாம். மற்றவங்க எப்படி இன்வால்வ் பண்ணுவாங்க, நான் ஹிந்து பீப்புள் என்ன மாதிரி செலிப்ரேட், என்ன மாதிரி தீபாவளி நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க எழுதலாம், ரைட்? அண்ட் அதில் சில ஸ்பெஷல் விஷயங்கள் இருந்தால், அதாவது கோலம் போன்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை நீங்கள் எழுதலாம், ரைட்? on the Deepavali festival. ஸோ அதை நீங்கள் வேணால் இதில் எழுதலாம். ஒரு 6th பாயிண்ட்டாக 6th or 7th பாயிண்ட் எழுதலாம். 6th நீங்கள் டெம்பிள் போகிறேன்னு 6th வந்து கோவில் போகிறேன்னு எழுதிட்டு அண்ட் 7th பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம். என்ன மாதிரி on the Deepavali day Hindu people draw beautiful column designs at the entrance of their houses அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். And then you can write the other things. ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எழுந்தாலும் இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதுங்க. Why, which month, when do they, what is the reason for celebration, what do they do now, what are some other interesting things they do, how do others respond to the festivals, அதாவது அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடாத ஏனையோர் வந்து எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் அன் எஸ்ஸே, மை சில்ட்ரன். எஸ்ஸேல முக்கியமானது ஃபஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர், ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு இருக்க வேண்டும், ரைட்? அண்ட் தென் words, you need to use good words, and then you have to be very careful in your spelling mistake விட முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நிறைய விஷயம் படித்தோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெல் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெல்லிங் ஆஃப் தீபாவளி, ஸ்பெல்லிங் ஆஃப் கிறிஸ்மஸ், ஸ்பெல்லிங் ஆஃப் வெசாக், ஸ்பெல்லிங் ஆஃப் ரமஜான், you should know them, right? And even some other words that we used a lot in this lesson, you have to know how to spell them, right? So you can write this essay on a writing book, and I want you to write essays for other festivals in this same format. அதாவது டீச்சர் எழுதின இந்த ஒரு கட்டமைப்பில், இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு எஸ்ஸே எழுத போகிறீங்க. மற்ற ஃபெஸ்டிவல்ஸுக்கும், தீபாவளிக்கு ஒரு எஸ்ஸே எழுதுங்க, ரமஜானுக்கு ஒரு எஸ்ஸே எழுதுங்க, கிறிஸ்மஸுக்கு ஒரு எஸ்ஸே நீங்கள் இதே ஃபார்மேட்டில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏன் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றத எழுத போகிறீங்க. அப்போ தான் பிள்ளைகள் ப்ராக்டிஸ் வரும். எஸ்ஸேன்றது ப்ராக்டிஸில் இல்லாட்டி வராது. யூ ஹேவ் டு ரைட், யூ ஹேவ் டு டேக் யுவர் பென்சில் அண்ட் ரைட் as many essays as possible for you to write good essays in future. இப்போ இருந்தே நீங்கள் நிறைய எஸ்ஸே எழுத தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் அழகாக எஸ்ஸேஸ் எழுதக்கூடியதாக இருக்கும். All right, so now we spoke a lot about essays. Now we will do some activity from your workbook. Right, please turn to this page on your workbook, children. Put the words in order. Right, so if you see we have some beautiful Vesak lanterns hanging here, each lantern in different color and each lantern has a word, but these words are not in the correct order, they are jumbled. We have to make a meaningful sentence using these words. இந்த ஒவ்வொரு வெசாக் லேண்டன்லேயும் ஒரு வேர்டு இருக்குது, ஆனால் இது வந்து குழம்பி போயிருக்கு. இந்த வேர்ட்ஸை ஒழுங்குபடுத்தி நாங்கள் ஒரு ஒழுங்கான வசனம் எழுத வேண்டும். ரைட், first one is, second one Vesak, third May, fourth in. Right, so Vesak என்ற ஃபெஸ்டிவல் இருக்கு and அதே மாதிரி மாதம் மே என்ற இதும் இருக்கு. So what do you think? இது என்னவாக இருக்கும்? Yes, Vesak இந்த மாதம் செலிப்ரேட் பண்ணப்படுகின்றதுன்றது தான் இதில் இருக்கு. ஸோ அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? Vesak is in May. Right? Vesak is in May. Vesak
எப்போ இருக்கு? மே மாதம். Right. So we are going to write that now. Vesak. So number 1, then 2 is 3 in May. Right. Vesak is in May. Vesak May மாதத்தில். Now this is one sentence. So it's complete. So you need a full stop here. இந்த வாக்கியத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அதனால கண்டிப்பாக இதில் full stop வைக்கணும். And வெசாக்ன்றது ஒரு நேம். And also இந்த வசனத்தில் first word. அதனால அதோட first letter capital letterஆக இருக்கணும். அதே மாதிரி months. Names of months எப்பவுமே first letter capital letterஆக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் மே என்றதுல first letter அதாவது இந்த M capital letterஆக இருக்கு. Alright children, you know capital simple letters, so you know how to write them. Vesak is in May. Next. Right. Right. Now what is this? This looks like the Dharma wheel. இல்லையா? The symbol of Buddhism. பௌத்த சமயத்தின் அடையாளம் என்று நாங்கள் பார்த்தோம் முதல் லெசன்ல. Right. So இதுலயும் சில words இருக்கு. But they are not in the order. So நாங்கள் first the words என்னன்னு பார்ப்போம். So here we have Dasun, our friend Dasun. இங்க lantern is Vesak making a. So what do you think? Making and இருக்கு. Making and என்ன? செய்தல். இது ஒரு verb. நாங்கள் verbs lessonல பார்த்தோம். ஒரு செயல். Then Vesak இருக்கு. Lantern இருக்கு. So செய்தல், Vesak, lantern and ஒரு ஆளுடைய நேமும் இருக்கு. Dasun வந்து Vesak lantern. Vesak கூடுகள் வந்து செய்கின்றார். Right. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? Dasun is making a Vesak lantern. Very good. Right. We will write that now. Dasun is making a Vesak lantern. Full stop. Right? So Dasun number 1 is to making 3 for a Vesak 5 lantern 6. Dasun is making a Vesak lantern. Right? I hope you remember the verbs we learned and the format we learned. Is making. Right? Dasun is making. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் verbs lessonல படித்தோம் இல்லையா? is யூஸ் பண்ணி ing யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு செயல் ஒரு verb நாங்கள் ஒரு சென்டென்ஸில் எழுதுறதுன்னு சொல்லி. Right. So this is an example for that. Dasun is making a Vesak lantern. Right. Next one. He too going is temple. Right. இது என்னவா இருக்கும்? He too going is temple அண்டா சரியா? அப்படி ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. He, okay, யாரோ ஒருவர். ஸோ அதனால் அதுதான் ஃபர்ஸ்டாக வரணும். Going is temple. ஸோ யாரோ ஒரு ஆள் டெம்பிள் விஹாரைக்கு போகிறாங்க. ரைட். ஸோ இதில் எது வந்து அடுத்ததா செகண்டாக வரும்? He first. ஏன்னா யாரோ ஒருத்தர். ஸோ அவங்க number 1. He போறாங்க. ரைட். விஹாரைக்கு போறாங்க என்றது ஒரு செயல். ஸோ செயல் verbs யூஸ் பண்ணும்போது நாங்கள் இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோம். How did we write verbs in a sentence? நான் இதில் இருக்கிற வேர்பை சொல்லுங்க எனக்கு. இதில் எது verb? எது இதில் இருக்கிற செயல்? Going. Very good. Right? Going. ஸோ இந்த கோயிங் தான் இதில் verb. ரைட். ஸோ அதில் ஐஎன்ஜி இருக்குது. நாங்கள் பார்த்தோம் வேர்ப்ஸோட நாங்கள் ஐஎன்ஜி சேர்ப்போம். ரைட். ஸோ
அந்த verbs நாங்கள் ஒரு சென்டென்ஸில் எழுதும் போது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்? He, very good, is. He is. ஸோ அடுத்தது verb going. To விஹாரைக்கு என்றதான். He is going to temple. அவர் விஹாரைக்கு செல்கின்றார். Right? He is going to temple. அவர் விஹாரைக்கு செல்கின்றார். So this is number 1. Then we have number 2. Then we have number 3, 4, 5. He is going to temple. So this is the verb here and நாங்க பார்த்தோம் is going and தான் அந்த verbs நாங்க sentenceல எழுதுவோம். This is the format. We learned this, right? All right, children. So if you see, whatever we learned in our previous lessons or before is also used in the other lessons we are learning. ஸோ நாங்கள் முன்னாடி படிக்கிற விஷயங்கள் நாங்கள் அடுத்தடுத்து படிக்கிற பாடங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதில் படிச்சுட்டு அப்படியே அதை விட்டுட்டு வர்றதில்லை, மறந்துட்டு. நீங்கள் படித்த அந்த நாலேஜ் அப்படியே கேரி பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்த லெசன்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி எஸ்ஸே ரைட்டிங் எல்லாம் எழுதும் போது இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ டீச்சர் இப்போ சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கண்டு வேறையாக ஒரு ரைட்டிங் புக் வச்சு அதில் டீச்சர் சொல்கிறத எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டீச்சர் சொல்கிற எக்ஸ்ட்ரா விஷயங்களை எழுதுங்க. அதில் டீச்சர் சொல்கிற நியூ வேர்ட்ஸை எழுதுங்க. அதே மாதிரி டீச்சர் முக்கியம்னு சொல்கிற வேர்ட்ஸை எழுதி பாடமாக்குங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எழுதுங்க. ரைட்? அண்ட் எஸ்பெஷலி இப்போது இந்த லெசனில் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நாங்கள் படித்தோம். இட் வாஸ் ஆல் அபவுட் ஃபெஸ்டிவல்ஸ். ரைட்? So adhanala the major things that you have to know here is the spelling of the 4 festivals, right? Christmas, Ramazan, Sinhala and Tamil New Year, and then Deepavali, adhe mari Thai Pongalum naanga oru lesson la paatham. So idellam eppadi spell pandradhu neenga spelling paadamaaki veikkanum pillaigal, right? அதே மாதிரி அதில் நாங்கள் யூஸ் பண்ண சில விஷயங்கள், அதாவது அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதுக்குமான ஸ்பெல்லிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எக்ஸாம்பிள், விஷ் க்ரீட் பண்ணும்போது ஹவு டு யூ க்ரீட்? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். அதை எப்படி எழுதுறது? யூ ஷுட் நோ ஹவு டு ரைட் தெம் யூஸிங் கரெக்ட் ஸ்பெல்லிங். ரைட்? So you have to practice. Only if you practice and if you do all these work from your workbook and also in your other writing book, my children, you will be able to remember them always. Right? So speak as much as you can, learn, practice as much as you can so that you will be able to speak and write in English well one day. So with this we have completed this lesson and the unit, my children. Right? We learned so many things about festivals and it was all about festivals and this unit is complete now. I will meet you in another new unit to teach you a lot of new other things, my children. Till then, take care and God bless you. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன்.